தேங்க்யூ. வந்தா இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் தான், வந்து தாளம்பரி போமோகிரானேட். இதே வந்து நம்ம வாசலில் ஒன்று வைக்க, நம்ம கார்டனில் ஒன்று வைக்க சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்ம வச்சது தான். ஸோ இதில் வந்து பப்பாயா நல்லா பெருசாக ஆகி போச்சு பாருங்கள். 4 மாதம் ஆச்சு இது வச்சு, 4-5 மாதம் ஆகுது. இது பாருங்கள், காய் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பொங்குது. ஸோ அது ஒரு மாஞ்செடி, மாமரம். இது வந்து சப்போட்டா. இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் எடுக்கணும். சப்போட்டா இதெல்லாம் நம்ம வச்சது. இதுதான் வந்து வேப்பம் செடி. இதுவும் பாருங்கள் செம்மையாக வந்துட்டுருக்கு வேப்பம். ஸோ இது விட்டுட்டு அந்த கார்னரில் வந்து ஒரு லெமன் வச்சுருந்தேன். அதுதான் பாருங்கள், அந்த பள்ளம் நோண்டி பாடாகி போச்சு. ஸோ லெமன் இன்னொன்று வைக்கிறோம் இங்கே. அப்புறம் வந்து ட்ரம் ஸ்டிக்கு அந்த மூலையில் ஒன்று வைக்கிறோம். ஹலோ, குட் மார்னிங், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம கார்டன் இங்கே கம்ப்ளீட் மேக் ஓவர் நடக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பொத நிறைய மாதிரி புஷ் ஆகி போச்சு. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் பாம்பு கேம்பு உள்ளே இருக்குமோன்னு பயம். ஸோ நம்ம கார்டன் வீடியோ நீங்கள் போன வாட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் கேரண்டி. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஓகே, ஆனால் அந்த க்ரூமிங் அது அப்படியே வெல் மெனிக்யூர்ட் லான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. ஸோ ஃபுல்லாக கார்டனிங்க்கு வந்து நல்லா ஒரு ஹேர் கட் கொடுத்துட்டு மெனிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தேவையில்லாத செடிங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை கட்டிங் சாப்பிங் எல்லாம் பண்ணி ஸோ ஃபுல்லாக நீட் க்ளீன்டு க்ரூம்டு லுக் கொடுக்க போகிறோம். பட் எனக்கு இந்த லுக்கு தான் பிடிச்சிருக்கு, அது என்னவோ தெரியல. இந்த மாதிரி அப்படியே நேச்சுரலாக அப்படியே ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. பட் பாம்பு பயம். ஸோ தைரியமாக நம்மளால் இப்படி வர முடியாது. ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து ரீபாட்டிங் கொஞ்சம் சிலதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் வந்து வேறு இடத்துல கொஞ்சம், அப்புறம் நிறைய காய்கறி வந்து போட போகிறோம். இந்த பாருங்கள், எங்களோட க்ரோ பேக்ஸு, அப்புறம் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் ஹர்ப்ஸு, இன்னும் கொஞ்சம் கீரை வகை. நம்ம வீட்டில் ஆல்ரெடி பாலக் நிறைய வந்துருச்சு. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு கன்சியூம் பண்ணவே முடியாது, அது ஒரு 4 ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு பாலக் இருக்குது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு இன்னும் 2-3 வெரைட்டி பாலக் சேர்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ நான் சமைச்சிட போகிறேன். என்னோட கிச்சன் பிளான்ட்ஸ் கிச்சன் மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். இது எல்லாமே மண்ணு மாற்றி இதுவோ லூசன் அப் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் இதை வந்து உப்பு வச்சுருந்தேன், அது மூடி உடஞ்சி போச்சு. இதில் இந்த மாதிரி பாட்டில் தான் இந்த பிளான்ட் இருந்துச்சு, அதை மாற்றி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது தெரியாது, அது நான் குருவிக்கு தண்ணி வச்சுருந்தேன். அதில் க்ரோ பேக்ஸு, அப்புறம் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் ஹர்ப்ஸு, இன்னும் கொஞ்சம் கீரை வகை. நம்ம வீட்டில் ஆல்ரெடி பாலக் நிறைய வந்துருச்சு. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு கன்சியூம் பண்ணவே முடியாது, அது ஒரு 4 ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு பாலக் இருக்குது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு இன்னும் 2-3 வெரைட்டி பாலக் சேர்க்கலான்னு. ஸோ இப்போ இருக்கிற கார்டன் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து அது பாருங்கள், அங்கே வெள்ளை பூ வந்திருக்கு.
பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த போகன் வேலா வந்து இதில் 2 பாட்டில் போட்டுட்டு 2 கலர் இருக்குது நம்மக்கிட்ட, வெளியில் வச்சுருவோம். ஸோ வீட்டுக்கு மேலே அப்படியே நல்லாயிருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு லுக்கு. இதெல்லாம் பாருங்கள், நாட்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய், இதெல்லாமே இது வெண்டைக்காய், பாவக்காய், பீர்க்கங்காய், பீன்ஸு, செரி டொமேட்டோ, தைம், ஒரைகனோ பார்க்க சொல்லியிருக்கு, அது மோஸ்ட்லி இல்லை. ட்ராகன் ஃப்ரூட் வைக்கிற பிளான் இருக்குது. இன்னொரு முருங்கைக்காய் செடி, லெமன், அதுக்கப்புறம் வந்து போமோகிரானேட். ஸோ லெமன் கிராஸ் ஃபுல்லாக அப்ரூவ் பண்ணியாச்சு, ஏன்னா ஒரு லெமன் கிராஸ் போதும். அங்கே வந்து இது இருக்குது நம்ம பான். ஸோ இந்த ட்ரீ வந்து ஃபுல்லாகவே எடுத்துடலான்னு சொல்லி, இது ரூட் வந்து ரொம்ப டீப்பாக போகுமா, நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க இதை எடுத்துகிற சொல்லி. ஸோ இது ஃபுல்லாகவே பொதன்னு ஃபுல்லாக புஷியாக ஆகிப்போச்சு. ஸோ இந்த ட்ரீ எடுத்துகிட்டு நர்சரிக்கே கொடுத்துருவோம், அவங்க வந்து வச்சுருவாங்க. ஸோ நல்ல ட்ரீ தான், ஆக்சுவலி ரொம்ப பெருசாக வளரும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து போமோகிரானேட் வைக்க போகிறேன். ஸோ இதில் அவ்வளோ நல்ல ஸ்மெல் இருக்குதுன்னு அப்பா, லெமன் கிராஸு. இது வந்து ஃபுல்லாக வேரோட எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம், செடி அந்த பக்கம் வச்சுருவோம் ಗ್ರಿಲ್ಗೆ ಒಟ್ಟಿ. ಮಣ್ಣು ಸೂಪರಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ಹಾಂ, ಸೂಪರ್ ಮಣ್ಣು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ஸோ இப்போ இதெல்லாம் பேட்ச் ஒர்க் நடக்கும், நிறைய ஹீட்டில் பாருங்கள் எரிஞ்சிருச்சு கிராஸு. இதெல்லாமே வந்து ரெடி பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்புறம் இங்கே ஃபுல்லாக ரெடி பண்ணணும். நம்ம வீட்டு பின்னாடி இது கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே, இது ஓகே. இது வந்து கத்திரிக்காய் ஓகே, நல்லா யூஸ் பண்ணுறேன். பாலுக்கு வந்து பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது பால். இவ்வளோலாம் வேலை இன்றைக்கி இருக்குது, நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாம் முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு க்ளீனிங்கு இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து எங்கே என்னென்ன வைக்கணும். இப்போ செடி வந்துட்டுருக்கு, இவங்க இது க்ளீனிங் பண்ணுறதுக்குள்ளே மதியானத்துக்கு மேலே செடியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வைக்கிறோன்னு பார்ப்போம். க்ரோ பேக்ஸ்க்கு மண் வேணும், மண் இங்கே நிறைய இருக்குது. ஸோ 2-3 இடம் காட்டியிருக்கேன், அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெஷ் மண் இருக்குது. ದೊಡ್ಡದಾಯಿತು, பெருசாகிடுச்சு சொல்கிற இடம், நல்லா பெருசாக மூடிடலாம். தோசை எல்லாம் உள்ளே வருது. நம்ம கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இதே ரெசிபியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ நார்மல். நான் 2 வீட்டில் இருக்கிற மசாலா போட்டு பண்ணியிருக்கேன். பூண்டு, காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், அண்ட் பெப்பர் போடுங்க, ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சீரகமும் கொஞ்சம் போடுங்க. ஸோ இதே ரெசிபி கூட வந்து நீங்கள், அதாவது இந்த மாதிரி கத்திரிக்காய் செய்யும்போது கேப்சிகம் போட்டு செய்யுங்க, குடமிளகா, அப்படி டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி அதர்வு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனால் நான் செய்கிறதில்ல. பட் சப்பாத்தி கூட எல்லாம் செம்மையாக இருக்கும். எடுத்து வச்ச செய்யலாமான்னு, சரி வேணாம். ஸோ சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாதம், வடித்த சாதம். அப்புறம் வந்து நேற்று நைட்டுன்னு இருக்கும்போது 5-6 மணிக்கு தான் நான் சமைச்சேன். கொஞ்சம் சாம்பார், இது வந்து மாங்காய் போட்டு மேங்கோ தால் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, ஏன்னா அதருக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்காது, உருளைக்கிழங்கு பண்ணி இது நேற்றே பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எப்படியோ மீறும். நேற்று பார்த்தீங்கன்னா சரியாகவே யாரும் சாப்பிடல. இது வந்து கீரை, நம்ம இன்றைக்கி எப்படியும் கீரை ஃபுல்லாக பறிச்சிட்டு போகிறோன்னு சொல்லி நேற்று கொஞ்சம் கீரை சமைச்சிட்டேன், உருளைக்கிழங்கு போட்டு. இது வந்து தக்காளி சாதத்துக்கு பிசைஞ்சு கொஞ்சம் வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். இது சப்பாத்தியோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் சப்பாத்தியோடு நேற்று பண்ணியிருந்தேன். இது வேணும்னா கொஞ்சம் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி வைப்போம். தயிர் இருக்குது, இன்னமும் ஃப்ரெஷ் தயிர் உரைக்கி ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான் நம்ம லஞ்சு. நான் வந்து கிராம்பெல்லாம் கிள்ளி வைக்க மாட்டேன், வச்சா லாஸ்டிங் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிருது. ஸோ கொஞ்சம் காஞ்சி போன இது வந்து என்ன பண்ணுவேன், நல்லா வெயிலில் இன்னும் கொஞ்சம் நல்லா காய் வச்சு பவுட்ரு பண்ணி டப்பாவில் வச்சுப்பேன். நம்ம சப்ஜியெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, காய் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவிஸ்க்கு. இங்கே பாருங்கள் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து நம்ம க்ரீன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் மாதிரி க்ரீன் சில்லி பவுடர். வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ண பச்சை மிளகாவை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது. அவங்க வந்து ஒரு 11:30 போல் தான் வந்தாங்க. 3 மணிக்கு தான் சாப்பிட போவாங்களாம். இப்போ மணி 1 ஆகி போச்சு. நம்ம லஞ்சும் ரெடி, ஆனால் பசிக்கலை. ஸோ நான் லஞ்சு மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன், ஏன்னா நானும் லேட்டாக தான் சாப்பிட்டேன். இட்லி சட்னி சாப்பிட்டேன் 10 மணிக்கு, பசிக்கவே இல்லை. ஸோ ரேடியாக சாயங்காலமாக நான் சாப்பிட்றேன் ஒரு 5-6 மணிக்கு. நேற்றும் அப்படி தான் பண்ணேன். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ 2 வேளை பசிக்கவே இல்லை, தண்ணி நிறைய குடிச்சிடுறேன். இன்றைக்கி நான் கூழ் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம்
மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு நல்லா ரெடி ஆயிரும். இன்றைக்கி கொஞ்சம் கம்பம் வாங்கிட்டு வரேன். கம்பு கூட நான் எப்போவுமே பண்ணதில்லை, ட்ரை பண்ணதில்லை. பட் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுவோம். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். டக்குன்னு வெந்துடுது. நல்லா எலசு காய், அந்த தக்காளி கூட நல்லா ஜூஸியாக இருக்கும். சாதத்தோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும். ரைஸோட நல்லா சூடாக ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட, சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதில் இன்னும் சூடு இருக்குது பாருங்கள். இது நல்லா இது அப்படியே சிசில் ஆகிட்டே இருக்கும். கோக் குடிக்கிறாங்களான்னு கேட்டு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பொறுத்து மோர் கொடுப்போம். மோர் ಎಲ್ಲ ಇಡಂ ಪೆರುಸಾಯಿಟ್ಟ ಮಾದರಿ ಇருக்கு. ಚೆನ್ನಾಗಿದೆ. டம்மு டம்முன்னு இந்த அடிக்கிற காத்துக்கு அந்த கிரில் கேட்டு பின்னாடி அவனோடது சூட் கேஸ் போட்டு வச்சு அவன் டிலீட் பண்ணிட்டான். அந்த வீடியோ காட்டக்கூடாது. சரி, ஓகே. சரி, அமேசான் ஹால் பார்த்துடலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது திங்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணலை. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 4 நாள் பொறுத்து தான் வரும். பட் இன்றைக்கி இந்த எபிசோடில் ஒரு வீடியோ நான் வந்து ஒரு அமேசான் ஹால் நான் அப்லோட் பண்ணி ஆனோம். ஸோ அதனால் என்கிட்ட 2 ஐட்டம் தான் வந்திருக்கு இப்போ ஹோம் டெலிவரி. அந்த 2 ஐட்டம் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு இது இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இப்போ தான் வந்துச்சு. எனக்கு ரொம்ப இதுக்கு மேட்சிங். நான் இதுக்கு வேறு பேண்ட்டு போட்டிருந்தேன். இது இப்போ போட்டு பார்த்தேன். இது வந்து சம்மருக்கு நல்ல பலாசோ பேண்ட்ஸ் மாதிரி. அண்ட் நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸோட எந்த மாதிரி பேண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து நீங்கள் சூடிதாரோட ஷார்ட் டாப்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் போட்டுக்கலாம், வெளியில் போட்டுக்கலாம். லாங் குர்த்திஸோட சூப்பராக இருக்கும். இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்டில் இருக்கோ இல்லையோ செம்ம கம்ஃபர்டபுள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கால் மடைச்சி கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு செம்ம லைக் ஃபுல் டே போட்டுட்ருக்கலாம். ட்ராவலிங்கில், டே டு டே லைஃப்பில், ஈவன் நல்ல நல்ல ஒகேஷன்ஸை கூட போடலாம் வச்சுக்கோங்களேன். நல்லா காட்டன் இந்த மாதிரி 4 பேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிண்டடில், பிளேனில். இது வந்து நீ லெங்க்த்துக்கு கொஞ்சம் ஆங்கிள் லெங்க்த் வரைக்கும் வரும். இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ட்டாக வாங்கினாலும் செம்மையாக இருக்கும், லாங்காக வாங்கினாலும் செம்மையாக இருக்கும், எப்படி வாங்கினாலும் செம்மையாக இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல் லுக் காட்டுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 2 ஐட்டம் தான் இருக்குது. ஓகேவா, அமேசான் ஹால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஹாலில் 2 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி நான் இப்போ போட்டுட்ருக்கிற டிஷர்ட் பழசு தான். இது ஆல்ரெடி ஹாலில் முடிச்சிருப்போம். பட் சூப்பர் கம்ஃபர்டபுள், நல்ல கூலிங் சாஃப்ட் மெட்டீரியல். ஸோ இதோட லிங்கோ கொடுக்குறேன், கிடைச்சாக்கா கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், நம்ம வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணி எல்லா லிங்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். பாருங்கள், ஸோ கம்ஃபர்டபுள். இதுக்கு மேட்சிங் இல்லைனாக்கா கூட நோ ப்ராப்ளம். வீட்டில் போடணுன்னா ஜாலியாக போடலாம். பாருங்கள், இது ஒரு மாதிரி ஸ்கர்ட் மாதிரியும் இருக்கும். பாட்டம்ஸில் இதுவும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு. இதுவும் உங்களுக்கு வந்து ஆங்கிள் லெங்க்த்துக்கு வரும். செம்ம சாஃப்ட். இது வந்து பேர் ஆஃப் 2. நான் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன கலர்ஸ் வேணும்னு. காம்போ பேக்கில் வரும் இது. நான் வந்து ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஸோ இது வந்து காம்போ பேக்கில் வரும். நான் வந்து மெரூன், ரெட்டிஷ் மெரூன் இது அண்ட் பிளாக் வாங்கினேன். நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணும். இதில் வந்து பாக்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜிம்முக்கு, ஒர்க் அவுட்டுக்கு போட்டுக்கலாம். 2 பக்கமும் பாக்கெட்ஸ் இருக்குது. செம்ம கம்ஃபர்டபுள். இதில் நாடாவும் இருக்குது. ட்ராவல் அப்பையும் போட்டுக்கலாம். அண்டு குர்த்தீஸ்க்கு பாட்டமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் நிறைய பிரிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபுல் லுக் இப்படி தான் இருக்கும். நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குது. சைஸஸும் கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட் பேண்ட் மாதிரி ஸ்லிப் ஆன், அவ்வளோதான். நல்ல குட் வேல்யூ ஃபார் மணி இது. ஸோ நல்லா மெஷின் வாஷபிள், மெஷின்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வாங்குகிற துணி எல்லாமே எனக்கு மெஷினில் வாஷ் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். அப்புறம் இந்த பேண்ட் வந்து நீங்கள் டிஷர்ட் கீழே கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கிற மாதிரி நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுள். அடுத்தது வந்து இது ஓப்பன் ஸ்டைல். இது எப்படி எனக்கு சொல்கிறது தெரியல. இது வந்து ஒரு குர்த்தி தான், பட் இப்படி டை பண்ணிக்கலாம். இதை எடுத்து இங்கே டை பண்ணணும், இதை எடுத்து பின்னாடி டை பண்ணணும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஃப்ராக் மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் குர்த்தி தான் இது. ஸோ நீங்கள் வித்தவுட் பாட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். நல்லா ஜாலியாக இருக்கும், ஃப்ராக் மாதிரி. அண்ட் பிரிண்ட் பாருங்கள், நல்லா காட்டனில். நான் டிஷர்ட் மேலே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கேவலமாக இருக்குது இப்படி பார்க்கும்போது. பட் பியூட்டிஃபுல் பீஸ், ரொம்ப ப்ரீதி, ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டமும் மேட்ச் பண்ணுது.
ரீசெண்ட் ஹால்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டிஷர்ட். ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். குவாலிட்டி செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு பட்ஜெட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் உங்களுக்கு இந்த டிஷர்ட் கிடைக்கும். நல்லா ரீஃப்ரெஷிங்காக இருக்குது பாருங்களேன். இந்த காட்டன் ஃப்ளாரல் டிஷர்ட்டோட விலை ஒன்லி 299, 379 ருபீஸ். இந்த டை அண்ட் டை டிஷர்ட்டோட விலை ரொம்ப நல்ல ஆஃபர் இது. காட்டன் கேஷுவல் பைஜாமா ஸ்டைல் பேண்ட்ஸ் வித் பாக்கெட் விலை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. காட்டன் பிளாசோ பேண்ட்டோட விலை 549 ரூபாய். இந்த காட்டன் ட்ரெஸ் விலை வந்து 1199. விஹான் போட்டுருவோம். ஸோ இது சில்லி கோவா. இதில் ஜூஸ் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு குடிக்கும் போது கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்து குடிக்கும் போது செம்மையாக இருக்கும். ஹைப்ரிட் வெரைட்டி, அவ்வளோ டேஸ்ட் கிடையாது. இதில் டேஸ்டியாக இருக்குது, விதையே கிடையாது பாருங்க. என்னன்னா புளிப்பு இல்லை, சுத்தமாக புளிப்பு இல்லை. Cheers. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இதோட ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். ஸோ இங்கே வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ மணி 4 கரெக்டாக. ஸோ எல்லா மண்ணை லூசன் பண்ணி ஃபுல்லாக விதை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிற இடத்துல வந்து பாவக்காய் அந்த பக்கம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காவும் இதுவும் போட்டிருக்காங்க. இது பீர்க்கங்காய். இங்கே பாருங்கள், பலா காய் கட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய காய் இருக்குது இதில். நம்ம வேணான்னா கூட எடுத்துக்கலாம். பட் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் தான் சாப்பிடணும். இப்போ காஞ்சி போன இலையெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. இதுதான் நம்ம ஃபைனல் லுக். எனக்கு அந்த பச்சை பசேருன்னு பார்த்துட்டு இது ஏதோ மொட்டை அடித்த மாதிரி இருக்குது. பட் ஓகே, நமக்கு வந்து க்ளீனாகவும் இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தவக்களை, அந்த கார்டன் லிசர்டு எல்லாம் பர்மனெண்ட்டாக இங்கே இருந்தாங்க. உள்ள பாம்பு கூட இருந்துச்சோ என்னவோ நமக்கு தெரியல. பட் இல்லை, கட் பண்ணும்போது நான் பார்த்து உஷாராக பண்ணுங்கன்னு சொன்னேன். பாம்பு இல்லை, க்ளீனாக தான் இருந்துச்சு. பட் எதுக்கு? ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்லீஸ்ட் மாதத்தில் 2 மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் கட் பண்ணுங்கள், இப்படி விடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுக்கு நான் ஃப்ரீசர் வந்து மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரமாக செல்லன்னு ஆகட்டும்னு சொல்லி. இது வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யாருக்குன்னா வேணும்னா கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே 5 பிளான்ட்ஸ் ஆகிப்போச்சு. நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும், அப்புறம் யோசிப்போம். அவங்க மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு வாசனையாக மல்லி வேணும் பூஜைக்கு. இவ்வளோ லெமன் கிராஸும் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கீரை, ரெட் கீரை, அதில் ப்ராக்லி, பெண்டி, பெண்டி, பிரிஞ்சால். இது வந்து நாட்டு பிரிஞ்சால். ಇದು ಕ್ರೀಪರ್ ಅಲ್ವಾ? ಕ್ರೀಪರ್ ಅಲ್ಲ, ಬುಷ್. ಇದು ಬುಷಾ? ಅದು ಅಲ್ಲಿ. ಓಕೆ. ಬೀನ್ಸ್ ಹಿಂಗೆ ಮಲ್ಲಿ. ಇದು ಸ್ವಲ್ಪ. ஸோ இந்த கார்னரில் இங்கே நம்ம சீட்டிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கார்னரில் வந்து மணி பிளான்ட், அப்புறம் இது வந்து வெத்தலை. ஸோ இது நம்ம வீட்டு வாசலையும் நல்லா மங்களகரமாக அழகாக இருக்கும். ஒரு பக்கம் மணி பிளான்ட்டு, ஒரு பக்கம் வெத்தலை, இது அப்படியே தொங்கும். அது பெருசாக ஒரு இதில் அப்படியே நம்ம தொங்க விட்டுறலாம். அங்கேருந்து இங்கே வரைக்கும் பாலக்கீரை, அது எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரிப்பு பாலக்கீரை, ரெட்டு கீரை, அப்புறம் வந்து வெந்தயம் கீரை, கொஞ்சம் கொத்தமல்லி. இன்றைக்கி தான் நம்ம நேற்று பாலக் சமைச்சேன். இன்றைக்கி கத்திரிக்காய் பாருங்கள், குட்டி குட்டி இன்னும் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ. பெரிய வேலை ஆச்சு இன்றைக்கி. இத்தனை 2 மாதமாக யோசிக்கிறோம் பண்ணணும்னு. எல்லாத்த விட எக்ஸைட்டிங் என்னன்னா, எனக்கு பிரியாணி இலை வச்சுருக்கோம். எப்படி வருமோ தெரியல. அது வந்து மரமா. ஃபஸ்ட்டு இப்போ பாட்டில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து பூமியில் வைப்போம். கொஞ்சம் இது வளர்ந்த அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கோம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ காய்கறி வச்சுருக்கோம் கண்டிப்பாக. பட் பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மண் வந்து சூப்பராக இருக்குது, தைரியமாக வைங்க, சூப்பராக வரணும். இப்போ இருக்கிற செடியெல்லாம் கூட ரொம்ப நல்லா பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இதுக்கு மேலேயும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, நல்லா ரொம்ப நல்லா தண்ணி ஊற்றணுமா. பிரியாணி இலை, ப்ராக்கலி, கேப்சிகம் என்னென்னவோ வச்சுருக்கோம். பார்ப்போம். நமக்கு அங்கேயும் கொஞ்சம் இடம் இருக்குது, ஏதாவது செடி கொடி போடலாம். பட் வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம், ரொம்ப இழுத்து போட்டுக்க வேணாம். இது இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுவே பயபக்தியாக டேக் கேர் பண்ணால் போதும்.
ஸோ கொஞ்சம் ரைஸு, அந்த பாலக்கு உருளைக்கிழங்கு பண்ணியிருந்தது இல்லைங்களா, அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி 2 கத்திரிக்காய் வாயில் போட்டு சாப்பிட்டுருக்கேன். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணி போல் ப்ராப்பராக டின்னர் சாப்பிட்ருவோம். அப்பா ಕುರಿ ಗೊಬ್ಬರ, ಮೇಕೆ ಗೊಬ್ಬರ. ஓகே. என்னடா பார்க்குறேன்? நாளைக்கு நம்ம வீட்டில் கீரை சமையல். என்னடா பண்ணுறேன்? கமே ப்ளூபெரியை வாஷ் பண்ணுற மெத்தட் பாருங்கள். டப்பாவில் தண்ணி ஊற்றி விஹான் கேஷ்யூ வறுத்து சாப்பிட்ருக்கான் போல். போதும்டா. வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கே மறந்துட்டேன். இப்போ வந்து மணி 7, 6 மணிக்கு தான் கிளம்பி போனாங்க. 6 மணி கொஞ்சம் கூடி ஆகிப்போச்சு. ஸோ இப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்தாங்க, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பேசிட்டு இப்போ தான் நான் உள்ளேயே வரேன். ஸோ இது திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் இருந்துச்சு, இது க்ளீனிங்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணி இப்போ தான் உள்ளே வர. மணி 7 இப்போது. ஸோ பயங்கரமாக பசிக்குது, போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோம். நல்ல வேலை இப்போ பாருங்கள் இருட்டிடுச்சு. நல்ல வேலை நம்ம அப்பயே கார்டன் பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குது. இந்த க்ரீனாக மிஸ்ஸிங்கு, பட் அது இன்னும் 1 மாதத்துக்குள்ளேயே வந்துடும். பட் ஓவரால் சூப்பராக இருக்குது. பெரிய வேலை இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சில பேருக்கு போர் அடிச்சிருக்கலாம், பட் ஓவரால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்கும் பசியா இவனுக்கும் பசியா. இப்போது டிஃபன் தான். சட்னி இருக்குது, காலையில் அரைச்ச சட்னியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். குட் நைட்.